Hi everyone. In this segment of 2 in 1, we are going to see few quite interesting words in part 3. Please try to make them understand and repeat those words during the day, in office or in home, wherever you. Please repeat those words. Try to make them understand. Once you understood those words, definitely it will very helpful while you speak in Hindi, right? Okay, before say those words, welcome to the channel. This is Gopinath Subramania. As I always say, if anyone watching without subscribing, please do subscribe and hit the like button, the contents you like. Right? Shall we dive into it? Come on. எஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் வார்த்தை வந்து நோயாளி. நோயாளி அப்படின்னா ரோகி, பீமார். ரோகி, பீமார் அப்படின்னா நோயாளின்னு அர்த்தம். இப்போ ரோகி, போகி, யோகி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரோகி அப்படின்னா நோயாளி, யோகி அப்படின்னா அந்த ஞானியை குறிக்கும். ரோகி அப்படின்னா நோயாளி, பீமார் அப்படின்னாலும் நோயாளி தான். சரிங்களா? ரைட். சஞ்சார், துனியா. சஞ்சார், துனியா அப்படின்னா உலகம்னு அர்த்தம். இப்போ இந்த சஞ்சார்ங்கிற வார்த்தை பிஎஸ்எனோட ஃபுல் ஃபார்மில் இருக்கும். பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட். பாரத் சஞ்சார்னா பாரத உலகம், நிகம் அப்படின்னா நிறுவனம் அப்படிங்கிற மீனிங்கில் அவங்க வச்சுருப்பாங்க. சஞ்சார் அப்படின்னா உலகம், துனியா அப்படின்னாலும் உலகம்தான். இந்த துனியாங்கிற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. சஞ்சார், துனியா அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மொழி. மொழி அப்படின்னா பாஷா, ஜுபான். பாஷா நம்ம நார்மலாக அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை. என்ன பாஷை பேசுகிறீங்க, அந்த ஊரில் என்ன பாஷை பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. அதனால் பாஷா, ஜுபான் அப்படின்னா மொழி. இந்த ஜுபான்கிற வார்த்தை தான் உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா இது ஞாபகத்துக்கு வந்துடும். ஜுபான், பாஷா அப்படின்னா மொழி அப்படின்னு அர்த்தம். தினசரி, ஒவ்வொரு அப்படின்னா ரோஜ், பிரதிதின். ரோஜ் அப்படின்னா தினமும், தினசரி. பிரதிதின் அப்படின்னா ஒவ்வொரு அப்படிங்கிற மீனிங்லேயும் வரும், தினசரி அப்படிங்கிற மீனிங்லேயும் வரும். இப்போ கடைகள்லாம் பார்த்தோம்னா பிரதி ஞாயிறு விடுமுறை அப்படின்னு போட்டிருப்பாங்க. பிரதி ஞாயிறுனா ஒவ்வொரு ஞாயிறும் விடுமுறை அப்படி அர்த்தம். பிரதி தின், தின் அப்படின்னா தினம். தினத்தோட ஷார்ட் ஃபார்ம், அதாவது பாதி உச்சரிப்பாக இருக்கும், தின். பிரதி தின். ரோஜ், ரோஜ்னா ஒவ்வொரு, தினசரி. சரிங்களா? இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிரதி தின்கிற வார்த்தை உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பிரதி தினம் அப்படி நம்ம அடிக்கடி கடைகளில் பார்த்துருப்போம் போர்டில். பிரதி ஞாயிறு விடுமுறை, பிரதி தினம் ஞாயிறு விடுமுறை அப்படின்லாம் கடையில் போர்டில் இருக்கும். ஸோ பிரதி தின்கிற வார்த்தை உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ரோஜுங்கிற வார்த்தை புதுசாக இருக்கும். ரோஜ் தினசரி, ஒவ்வொரு. அதே மாதிரி பிரதிதின் அப்படின்னாலும் தினசரி, ஒவ்வொரு அப்படிங்கிற மீனிங்கில் வரும். கடிதம். கடிதம் அப்படின்னா பத்திர, சிட்டி. பத்திர அப்படின்னாலும் சிட்டி அப்படின்னாலும் கடிதம் தான். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.